Praise the Lord. ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அருமையான தெய்வஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஒரு கனித்தரும் செடியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் தள்ளப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எங்கே போனாலும் he was giving a fruit for the glory of God. சிறைச்சாலையில் போனால் அங்கே ஃப்ரூட் கொடுத்தாரு. எங்கே தள்ளினாலும் அவருடைய கனி தெளிவாய் தெரிய படத்தக்கதாக இருந்தது. இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், இந்த கனித்தரும் செடி என்று பார்க்கும்போது சங்கீதத்தின் 1 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து. அப்போ அதன் காலத்திலே நாம் நம் கனியை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் நமக்கு திருமணமாக வேண்டும், எந்த நேரத்தில் நமக்கு பிள்ளை பேர் இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் நமக்கு வேலை கிடைக்கணும், அதன் காலத்திலே கர்த்தர் காரியங்களை நேர்த்தியாய் அவர் செய்கிறார். ஊழியத்தின் பாதையிலும் பெரிதான காரியங்களை அவர் செய்கிறார். அதனால் டோன்ட் எவர் திங்க் தட் யூஆர் யூஸ்லெஸ் ஆர் யூஆர் ஃப்ரூட்லெஸ். நான் ரொம்ப சபிக்கப்பட்டவன், என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இருக்கிற வாழ்க்கை ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கை. இயேசு நல்லவர். அவர் வரும்பொழுது நம் வாழ்க்கை சுவையுள்ளதாக இருக்கும். May God bless you with this prophetic word today. Amen.